Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 23 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களோட நோக்கம் என்ன, விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வந்த 23 தூய்மை பணியாளர்களை அவர்லாண்ட் நிறுவனம் நிரந்தரமாக பணி நீக்கம் நேற்று செய்து அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. அதனை கண்டிக்கும் வகையில் தூய்மை பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவர்லாண்ட் நிறுவனத்தில் அந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில காலங்களாகவே தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த அவர்லாண்ட் நிறுவனத்திற்கும் மோதல் போக்கு என்பது நிலவி வந்தது. மதுரை மாநகராட்சியில் இருந்து அவர்லாண்ட் நிறுவனம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி 5 நாட்களாக கடந்த மாதம் அந்த பணிகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினார்கள். அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதன் காரணமாக அந்த தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்பி பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் மீது அவர்லாண்ட் நிறுவனம் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் என்பதை கொடுத்திருந்தது. அவர்லாண்ட் ஊழியர்களையும் தாக்கி அந்த மாநகராட்சிக்கு சொந்தமான 500 வாகனங்களின் அந்த குப்பை அள்ளும் வாகனங்களின் சாவிகளை எடுத்து சென்றதாகவும் டீசல் டோக்கன்கள் மற்றும் பதிவு புத்தகங்கள் பிற முக்கிய ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு தளவாடங்களை சேதப்படுத்தியதாக 28 பேர் மீது அந்த புகார் என்பது தெரிவிக்கப்பட்டது. அவர்லாண்ட் நிறுவன ஊழியர்கள் தூய்மை பணியாளர்களை சாதியை சொல்லி சுற்றியதாக சிஐடியு மற்றும் விசிகா தொழிற்சங்கத்தினர் காவல் நிலையத்தில் அந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து அவர்லாண்ட் நிறுவனம் நேற்று அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. அவர்லாண்ட் நிறுவன அந்த உத்தரவுக்கு எதிராக ஏராளமான தூய்மை பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை இன்று காலை முதலே பணி புறக்கணிப்பு செய்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் தெருக்களில் அள்ளப்பட்ட அந்த குப்பை வண்டிகளுடன் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மதுரை மாநகராட்சி பகுதி முழுவதும் அந்த தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சியில் இருந்து அவர்லாண்ட் நிறுவனம் வெளியேற வேண்டும் எனவும் அந்த தூய்மை பணிகளை மாநகராட்சி நேரடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சியில் இந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகளுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக தற்போது அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட அந்த 4 நாட்களுக்கான ஊதியத்தை திரும்ப தருவது சம்பந்தமாக ஒப்பந்த நிறுவனம் கூறிய நிலையில் பணி நீக்கம் அந்த பணி நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட 23 பேரின் அந்த பணி நீக்க நடவடிக்கையை திங்கட்கிழமைக்குள் ரத்து செய்யாவிட்டால் மீண்டும் அந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் சங்கங்கள் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக காலை முதல் சுமார் 3 மணி நேரம் நடைபெற்று வந்த மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக அந்த ஒத்திவைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வீடுகளுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.